தேவி அத்தா தேவி இந்த பறக்கத்து கடையில இருந்து எலசா கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா காரமா குழம்பு வச்சு வை, குளிச்சிட்டு வந்து சாப்பிடுறேன். நீங்க குளிச்சுட்டு வரதுக்குள்ள தும்பப்பூ இட்லியும் தூக்கலான குழம்பு செஞ்சு வைக்கிறேன். சட்டில போய் பட்டுன்னு வாங்க. செய்யாம விடுவியா? நெல்லுச்சோறு நெய் மணக்கு கத்திரிக்காய் நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதடி, நெஞ்சுக்குள்ளே அந்த நினைப்பு வந்து மயக்குதடி. தும்பப்பூ இட்லி எனக்கா? அத்தனை எனக்கா? சூப்பர் பொண்டாட்டி. குழம்பு ஊத்திக்கிட்ட கறி குழம்புக்கு நான் பல நாளா வெயிட். குழம்பு சூப்பரா இருக்கு. ஐயோ மனுஷன் தொலைவ ஆரம்பிச்சிட்டாரு. குழம்பு நல்லா இருக்கு. எங்கடி கறியவே காணா? கறி அடியே, 1 கிலோ கறி வாங்கி வந்தேன், ஒரு பீஸா கூட காணாண்டி. அதான் கறி கறி எல்லாம் ஆட்டு கறி சொன்னாரே, ஒரு வாய் சாப்பிட்டு தான் பாப்போம் வெந்துச்சா வேகலையான்னு. அப்படி கரையுது. அருமை அருமை. இன்னும் 2 சாப்பிடும். டேஸ்டா இருக்கு. சாரமா சம சம. இப்போ உப்பு பார்ப்போம். உப்பு ஐயோ ஒண்ணுமே இல்லையே. ஐயோ கறியை காணுமே. எல்லாத்தையும் நானே தின்னுட்டேனா? என்ன பண்றது? சமாளிப்போம். தேவி தேவி, 1 கிலோ கறி வாங்கிட்டு வந்தனே எங்க? உங்களுக்கு குழம்புல இருக்க கறியை விட உங்களுக்கு வறுத்த கறி ரொம்ப பிடிக்கும்ல? அதேதான். அதான் குழம்புல இருக்க கறி எல்லாம் எடுத்து மிளகு போட்டு முருன்னு வறுத்து வச்சேனா எங்க? அங்க போகுது பாரு. போகுதா? அது எல்லாத்தையும் சாப்பிடுச்சு. ஒரு துண்டு கூட விட்டு வைக்கல. என்னடி சொல்ற? வயிறு சரியில்லை. அந்த பூனை 1 கிலோ கறிய 1 பீஸ் இல்லாம தின்றுச்சு. ஏண்டி ஏமாத்த பார்த்தவளே? அந்த பன்னியாடி தின்னுச்சு. பன்னி இல்ல பூனை. அதாண்டி, அந்த பன்னி பூனையா தின்னுச்சு. ஆமாங்க. ஏய், அதோட வயித்த அது பல வருஷமா பட்டி கிடந்து வயிறெல்லாம் ஒட்டி போய் கிடக்கு. அது போய் தின்னுச்சுங்கிற? அப்படி பாக்காதா? பசி எப்பமா? என்ன வேணா நட்டுனா சந்தோஷமா இருப்பேன். உச்சிருக்கு வேற என்ன வேணும்? உல்லாசமா இருப்பேன். எனக்கு ராஜாவானா டகிடு 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 கூ டகிடு. ஏ பாலும் அவனே நில்லுடா லிட்டில் பாய். சொல்லுங்கண்ணே. எத்தனாவதுரா படிக்கிற? 8வதுண்ணே. கணக்கு நல்லா போடுவியா? இதையே நம்ம கிட்ட கேக்குறான். எந்த பாடமும் நமக்கு ஏறாது. கணக்குன்னோனே கன்ஃபியூஸ் ஆகுறான். வராது. அவனுக்கு தெரியவா போகுது. சூப்பரா போடுவனே, எப்பவும் 100க்கு 100. அப்படியா? அப்ப நான் ஒரு கணக்கு போடுறேன். யோசிக்காம டக்குன்னு பதில் சொல்லணும். என்ன? சொல்லுங்கண்ணே. அறையால பெருக்குனா எவ்வளவு? 1. 1? ஆமாண்ணே. அறையால பெருக்குனா 1. அட, இத வாங்கிட்ட இல்ல, இங்க இருக்கிற யார கேட்டாலும் பாதிக்கு மேல 1ன்னு தான் சொல்லுவாங்க. வேணும்னா அந்த கடவுளோட கவிதைகிட்ட கேளு. யாரையும் வேணும். டீச்சர் ஒரு சூப்பர் கேள்வி, விடைய டக்குன்னு சொல்லணும். என்னடா எல்லா பாடத்திலயும் வாங்கின மார்க்க மொத்தமா கூட்டினா கூட ஒரு பாடத்தோட பாஸ் மார்க் வாங்க மாட்டேன், நீ என்கிட்ட கேள்வி கேக்குறியா? எல்லா பாடத்திலயும் பெயிலா? கணக்குல 100க்கு 100ன்னு கதையை விட்ட சோத்து முட்டு. நான்சென்ஸ். சாரி விலுக். நோ ப்ராப்ளம், ப்ளீஸ் ப்ரொசீட். என்னடா முழிக்கிற? என்னடா அப்பேற்பட்ட கணக்கு? அறையால பெருக்குனா எவ்வளவு டீச்சர்? 1. தினமும் பெரிய சூப்பர் கணக்காம். கேள்வி கேட்க வந்துட்டான் பாத்தியா? 1. இவங்க டீச்சர்னா பையங்கள்லாம் பெயில் ஆகாம என்னதான் செய்வாங்க? அட கால் இல்ல. என்னடா
குடிகாரன்ட்ட பேச்சு பள்ளிக்கூடத்துக்கு வாடா யூ கோடா. பெரிய கதாநாயகன் நினைப்பு பதில் தெரியலன்னா குடிகாரன்னு சொல்லிடுறாங்க. நீங்க நல்லா இருங்க. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உயிர் இருக்கு, வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். பாப்பா வணக்கம், வணக்கம். எனக்கு ராஜாவானா வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். எவன் தொந்தரவும் இருக்க கூடாது. இங்க வந்து படுத்தா இங்க எவனோ கூப்பிடுறாங்களே. யாரு? இவங்களா? ஏய், வாங்க வாங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் கோபாலு. வாய் இங்க இருக்கு, பூட்டு எங்க இருக்கு? ரேடியோ ஆஃப் பண்ணு. இன்னைக்கு நான் கேக்குறேன் கணக்கு, ஐயையோ. மனக்கணக்கு. முடிஞ்சா பதில் சொல்லு. டேய், என்னெல்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில கணக்கு வாத்தியார் வேலைக்கு கூப்பிட்டாங்க. புள்ள எதிர்காலம் கெட்டு போமே நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன் தெரியுமா? இங்க இரு, தூக்கத்துல இருக்க விழுக்கா இவன் கிட்ட மாட்டிக்காத. ராசு, தூங்கிக்கிட்டே பதில் சொல்றவன்டா விழிக்கே, உனக்கு தெரியாது. வேணா விழுக்கா, உசு பேத்துறான், தோத்துருவ. யாரு? நான் தோத்துருவனா? டேய், அல்ஜிப்ராவை கண்டுபிடிச்சதே எங்க அப்பாதான், தெரியுமா உனக்கு? ஐயோ, இனிமே ஆண்டவன் நினைச்சா கூட உன்னை காப்பாத்த முடியாது. கோபாலு, உன் சித்து வேலைய ஆரம்பி. எவ்வளவுடா பெட்டு? 100 ரூபாய். வீட்டுல களவான்ட்டு வந்துட்டாங்க போல. நானும் 100 ரூபா வச்சிருக்கேன். என்ன மனக்கணக்கு? 1 பெருசா 2 பெருசா? சின்ன பிள்ளைங்கிறத சரியா காட்டுறீங்களடா. என்னடா நீ எத்தனை பெரிய ஆளுகிட்ட வந்து 1 2ன்னு இருக்குது. ஒரு 500 பெருசா 1000 பெருசா அப்படி பேசுங்கடா. ஏய், 1 2லயே இரு. அவ சொல்றான்னு 500 1000 போயிடாத, டேஞ்சர். போடா. கோபாலு, இனிமே அந்த ஆண்டவனாலையும் ஒன்னையும் காப்பாத்த முடியாது. சரி, 500 பெருசா 1000 பெருசா? டேய், இதெல்லாம் பிரிகேஜி குழந்தைய சொல்லும்டா. 500 1000 1000 பெருசு. இரு, 500 தான் பெருசுன்னு உன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். குமார் வீடு மாதிரி 1000 பேர் இருக்கிற குடும்பத்துல 500ஆவதா பிறக்கிற அண்ணன் பெரியவனா, 1000த்துல பிறக்கிற தம்பி பெரியவனா? 500 பிறக்கிற அண்ணன் தான் பெரியவன். அப்ப 500 பெருசா 1000 பெருசா? 500 தான் பெருசு. விழுக்கணையே ஜெயிச்சிட்டேன், விழுக்கணையே ஜெயிச்சிட்டேன். இந்த பத்தியா பணம் 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 நிப்பாட்டா கோவாலு. இந்தா, இந்த 500 ரூபாய் வச்சுக்க. நான் ஏற்கனவே வாங்கிட்டேனே. டேய், இந்த பெரிய 500 ரூபாய் வச்சுக்கிட்டு உன் சின்ன 1000 ரூபாய் கொடுத்துரு. குர்றாங்கிறேல்ல யாருகிட்ட? மிச்சம் 300 ரூபாய உங்க அப்பன் கடையில் இல்லாத நேரத்துல சைட் டிஷா வாங்கி கழிச்சு விட்டுலாம். என்ன? சின்ன பயலா வீட்டுல பப்பர் முட்டை சாப்பிட்டு பேசாம படுத்துக்கறணும், புரியுதா? கணக்கு யாருக்கு? டேய், என் பின்னாடி இப்படி ஆடிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு 4 ஐஸ் வாங்கி தரேன். எவ்வளவு சாப்பிட்டாலும் கரையவே கூடாது. பின்னாடி வர்றானடா, அவனுக்கு 2, அவங்க அப்பனுக்கு 2 பார்சல். என்ன உயரமா இருக்கு? நேத்து குட்டையாத்தானே இருந்துச்சு. இன்னைக்கு இதை உடைச்சு பல்லு விளக்காம விடக்கூடாது. தண்ணி இருக்கு, பாத்து வாடா. டேய், அங்க பாரு. ஏ விழுக்க கம்பத்துல சுளுக்கெடுத்து போடுவேன். டேய், இந்த கரண்ட் ஆபீசருங்க எனக்கு பயந்துகிட்டு இந்த கம்பத்தை ஆழமா பதிச்சுட்டு போயிட்டாங்க. அதான் தள்ள முடியல. ஸ்பைடர்மேன் மாதிரி அப்படியே தூக்கி வச்சலாம்னு பாக்குறேன். எதுக்கு? நீங்க தூக்கிட்டு நல்ல பேர் எடுக்கலாம்னு பாக்குறீங்களா? விட மாட்டேன், நானே தூக்க போறேன். பாருங்க, இப்போ பாருங்க. இப்ப பாருங்க. பாட்டு, கம்பத்தை ரொம்ப தூக்கி கம்பி எடுத்துட்டு போற, கரண்ட் நின்னு போயிடும். அவன் லூசுடா. வயசுக்கு தந்த பேச்சா பேசுற. உன்னை இரு, எல்லாம் உன்னாலதான். உன்னை இன்னைக்கு தூக்காம விட்டவே மாட்டேன். இரு, ப்ளீஸ்.
நான் தள்ளட்டுமா? அப்படியா? தள்ளி தொலை. விட்டுறாத. டே பாலுமங்கல, எது தாப்புல தள்ளினா கப்ப எப்படா நகரும்? வந்து என் பின்னாடி வந்து தள்ளுற. அண்ணன் எப்பவுமே ஸ்டடி. நீ பர்ஃபெக்ட்னே. வாடா வாடா வாடா, வா பின்னாடி பிடிச்சி தள்ளுற. விடாத. விட மாட்டேன். விட்டுறாத. விட மாட்டேன். விட்டுறாத. அடிச்சு தள்ளு. அடிச்சா. ஆ, 1 ஆ, ஆ. 2 ஐயோ ஐயோ. டேய் பாலுமகனே, நீ பலசாலிடா. நீ தள்ளுன தள்ளு இல்ல, கம்பமே நகர்ந்து நான் கீழே விழுந்துட்டு. என்ன பிளட்டு வர்ற வரைக்கும் தள்ளிட்டடா. நீ எப்பவுமே ஸ்டடினே. டேய் டேய் பாலுமகனே, தம்பிகளா நான் சொல்றத நல்லா கவனிக்க. ஒரு தடவை சொல்றத திருப்பி என்னால சொல்ல முடியாது, ஏன்னா அதை நானே மறந்துடுவேன். சிரிச்சாச்சா? பாடத்துக்கு போ. இது 10 அடி உயரமுள்ள ஒரு சுவர், அதுல ஒரு குரங்கு. என்னது? ஆ, அந்த குரங்கு ஒரு தடவை எகிரி குதிச்சுச்சுன்னு வச்சுக்கங்க, 3 அடிக்கு போய் அதோட நெகமெல்லாம் முன்னே இருக்கிறதுனால தர தர தரன்னு வலிக்கு ஒரு அடியில வந்து நிக்கும். திரும்பி ஒரு அடியில இருந்து திரும்ப எம்பி குதிச்சுச்சுன்னா 4 அடிக்கு போய் தர தர தரன்னு வலிக்கு 2வது அடியில வந்து நிக்கும். இப்ப குரங்கு எத்தனை அடி குதிச்சு எத்தனை அடி இறங்குது? 3 அடி ஏறி 2 அடி இறங்கும். குட். 2 அடியில இருந்து குரங்கு எகிரி குதிச்சு 5 அடிக்கு போய் 2 அடி இறங்கி வந்து 3வது அடியில வந்து நிக்கும். இப்படி 10 அடி செவுத்துல எத்தனை குதியில குரங்கு ஏறி நிக்கும்? எனக்கு கிறுகிறுன்னு வருதுடா. இந்த கணக்கை நீங்க கவனமா போட்டே ஆகணும். பள்ளி மேல படிக்கட்டை விட பெரிய படியா இருக்கும். என்ன பேச்சு சொல்லு. 10வது குதியில கரெக்டா சொல்லிட்டாரு மகாராஜா. எப்படி? ஒரு குதிக்கு ஒரு அடினா ஆ. 10 அடிக்கு 10 குதி. ஆஹா, விட தப்புங்கிறதுனால மகாராஜாவுக்கு குதிரை இல்ல, கழுத. என்ன கணக்கு? எங்க சேனாதிபதி நீங்க சொல்லுங்க. 9 குதி. 9 குதியா? எப்படி சொல்றீங்க சேனாதிபதி? அவன் 10ன்னா நீங்க காதை பிடிச்சி திருவுனீங்க, ஓ அதான் நான் ஒண்ணு கம்மி பண்ணிட்டேன். ஓ ஹோ 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 ஹோ. அப்ப நீங்க யோசிச்சு சொல்லல. எதுக்கு யோசிக்கணும்? ஓ, எதுக்கு யோசிக்கணும்? அதனால உங்களுக்கு கத்தி கிடையாது, சுத்தி சுத்தி சுத்தி. குமாரு சொல்லு. அவர் பாட்டுக்கு எத்தனை குதின்னு கேட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு பதில் தெரியல. நான் போறேன். எப்படி போவ? இப்ப பாரு. இவளுக்க எனக்கு வயிறு ரொம்ப கலக்குது. இங்கே போயிடும் போல. நம்ம கணக்கு வயித்த மட்டும் கலக்காது, மண்ட மூளையவே கலக்கும். வேற எதை பத்தி நினைக்காம விடைய மட்டுமே யோசி. என்ன? நான் யோசிப்பேன், ஆனா என் வயிறு யோசிக்கணும்ல. அது பாட்டுக்கு சிக்னல்ல பச்சை லைட்டை பார்த்த பைக்காட்ட டர்னு போயிடும். அடச்சி, நல்ல கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இருக்கிற இடத்த நாரடிச்சிருவோம் போல இருக்கே. போ, போய் சீக்கிரம் வா. சொல்றேன்ல, போடா. கிளாஸ் முடியக்குள்ள சீக்கிரம் வா. என்ன நொன்ன? இப்ப ஷார்ட்டா வந்துரும். இப்ப 6வது குதியில அந்த குரங்கு எங்க நிக்கும்? அது வந்து நீயே சொல்லு. 8 அடியை தொட்டு 6 அடியில நிக்கும். அப்ப 7வது குதியில 9 அடியை தொட்டு 7 அடியில நிக்கும். என்ன விழுக்கு? 7 அடியில தானே நிக்கும். அங்கதான் நிக்குது. 8வது குதியில செவரை தொட்டு அப்படியே போயிடும். இந்த குரங்கு என்னது? இவ சொல்ற குரங்கு 7வது குதியில 9 அடியை தொட்டு 7 அடியில நிப்பங்குது. ஆனா அந்த குரங்கு எனக்கு 1 அடி நிலத்துல கை இருக்கே, அதனால 9வது அடிக்கு போறப்பவே நான் செவத்து பிடிச்சு ஏறிடுவேன்னு சொல்லுது. நீ என்ன விளக்க சொன்னாலும் 8 தான் ரைட்டு. உன் கணக்கே தப்பு. ஐயா, இதே குரங்கு பதிலா யானை இருந்தா விட சைபரா? குதிக்காம தும்பிக்கால செவத்தை பிடிச்சி ஏறி இருக்காது. இதே பள்ளியோ தவளையோ இருந்தா விட 8 தானே. கரெக்டா பிடிக்கிறானே. எதுக்கு வம்பு? இவன் சொல்றத கரெக்ட்னு சொல்லிடுவோம். தனியா வேற படுத்து கிடக்கும், தலையில கல்ல போட்டு கொண்டுருவாங்க. இனிமேல் அனிமல்ஸ மாத்திக்கிறேன். 8 தான் சரியான விட.
ராஜா தான் வின்னர். தப்பான பதில சொல்லுங்க. ராஜா தான் வின்னர். 3 போட்டியில 2 போட்டியில ஃபர்ஸ்ட் வந்தது ராஜா தான். அதனால ராஜா தான் வின்னர்.